சித்ரா சொல்றா எல்லாம் தான் எப்பவும் அதிகமா மார்க் வாங்குறாளாம். நாளைக்கு கடைசி பரீட்சை, அவ பரீட்சை எழுதக்கூடாது. அதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லு. அவ எழுதாம இருக்கணும், அது ஒண்ணுதாங்க வழி. அதைத்தாண்டா நானும் சொல்றேன். அதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லு. அது உங்ககிட்ட தான் இருக்கு. டேய், சுத்தி உழைக்காம சொல்றா. நீங்க கஞ்சா கொடுத்து கிறுக்கனாக்கி விலங்கு போட்டு வச்சிருக்கீங்கல்ல, உங்க தம்பி காளி. ஐயா, நான் சொல்லலையா. சொத்துக்காக ஆசைப்பட்டு நீங்க அப்படி செஞ்சதா ஊர்ல உள்ளவங்க தான் சொல்றாங்க. டேய், அப்படி சொன்னவன் மட்டும் என் கையில கடச்சான், அவன் சங்க அறுத்து சங்கூதிடுவேன். சரி விடு, நீ என்ன சொல்ல வர அத சொல்லு. உங்க தம்பி விலங்க அவுத்து விட்டுருங்கய்யா. டேய், விலங்கு அவுத்து விட்டா வெறுநாய் ஆயிடுவான்டா. என்ன தவிர வேற யார பார்த்தாலும் கடிச்சு கொதறிடுவான்டா. அவன் ஒரு மிருகம், அது உனக்கு தெரியாது? அதான் நமக்கு வேணும். நாளைக்கு வாழைத்தோப்புக்கு தண்ணி பாய்ச்ச என் மாமன் வருவான். அந்த நேரம் பார்த்து உங்க தம்பிக்கு நல்லா கஞ்சா ஏற்றி விட்டுருங்க. கடிச்சு கொதருவான்னு சொன்னீங்கல்ல, அது நடந்துடும். அது சரிடா, மாரிமுத்தை இவன் கடிச்சு கொதறதுல நமக்கு என்ன லாபம்? நீங்களே புரிஞ்சுப்பீங்க என்ன லாபம்னு. ஏன், உங்களுக்காகவே நான் யோசிச்சு போட்ட திட்டம் இது. எனக்காகவா? உனக்காகன்னு சொல்ற. அந்த பொண்ணு படிச்சு பெரிய ஆள் ஆயிட்டா, அவ நிழல கூட உன்னால தொட முடியாது. அவ உனக்கு வேணும், அதானே? இருந்தாலும் உன் திட்டம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா. ஐயா, கூலி வாங்குற ஒருத்தனோட பொண்ணு கூலி கொடுக்கிற ஒருத்தனோட பொண்ண ஜெயிச்சதா இருக்கவே கூடாது. பகவானே, எல்லாரையும் காப்பாத்துப்பா. ராமாயி, அடியே ராமாயி, பொழுது விடிஞ்சு தூங்குறா பாரு. ராமாயி, ஏ ராமாயி, எந்திரி. தூங்கும் போது நைய நையன்ட்டு சும்மா இருங்க. எனக்கு உன்னைய பத்தி தெரியாதா? அம்மாடி, அம்மாடி இலை, எழுந்துருமா. முதல்ல இதை குடிமா, நேரம் என்னாச்சுன்னு தெரியும்ல. என்ன, எல்லாம் நல்லபடியா படிச்சிருக்கியா? நல்லா எழுதணும். என்ன கண்ணு, அப்பா வரட்டுமாடா? சரிப்பா.
அப்பா பொண்ணு நல்லா ஜெயிப்பா. ம். இருக்கு. யாரா இருக்கும்? யாரு? யாரா நீ? ஏய், கேக்குறல்ல, யாரா நீ? கேட்டுக்கிட்டே இருக்கேன், பதில் சொல்ல மாட்டேங்கிறா. ஏய், யாரா நீ? ஏய், கேக்குறல்ல, யாரா? யாரா நீ? எனக்கு போதை அதிகமாச்சு போல இருக்கு. அக்கா, அக்கா, என்னடா என்னாச்சு? மாமா அங்க தோட்டத்துல அடிபட்டு கிடக்குறாருக்கா. ஐயோ ஐயோ, நீ என்னடா சொல்ற? ஆமாக்கா, எனக்கு பயமா இருக்குக்கா. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? டேய், நீ முத்துலட்சுமியோட புருஷன் கிட்ட இருந்து வண்டியை பிடிச்சிட்டு சீக்கிரமா வாடா. போடா. ஐயோ கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? அப்பாக்கு என்னாச்சுமா? எனக்கு எப்படி தெரியும்? அவன் இப்பதானே சொல்லிட்டு போறான். நீ எங்கேயும் போகாம இங்கேயே இரு. எப்படிமா? இன்னைக்கு என்னோட கடைசி பரீட்சை. நான் படிச்சு பெரிய ஆள் ஆகணும்னு தானே அப்பா கஷ்டப்பட்டாரு. நான் பரீட்சைக்கு போகணும். என்னடி பரீட்சை? பெரிய பரீட்சை? பொல்லாத பரீட்சை. உங்க அப்பாவோட உயிர் முக்கியமா, பரீட்சை முக்கியமா? டேய் டேய் அன்பு, எழுந்துடா. அவசரத்துக்கு எழுந்திருக்கவே மாட்டான். அன்பு, எழுந்துடா. அப்பா கண்ணத்துல இங்க பாரு. நீ போய் தனா காட்ட, நான் கேட்டேன்னு பணம் கேட்டு வாங்கிட்டு வா. போராசா, ஓடு ஓடு. அம்மா, அவனை கூட்டிட்டு போகாதீங்க. வீட்ல இருந்து குழந்தைய பாத்துக்கிட்டோம். நான் பரீட்சைக்கு போயிட்டு வந்துடுறேன். அவன் எப்படியே குழந்தைய பாத்துக்குவான்? அது ஒண்ணும் முடியாது. நீ இங்கே இரு. நகரே. அம்மா புரிஞ்சுக்கம்மா, நான் பரீட்சைக்கு போகணும்மா. நீ போய் பாரு மகளே, வகுந்துருவேன். பரீட்சை கிரிச்சன்னு வீட்டை விட்டு வெளியே போனே, உன்னை போலே போட்டுருவேன். நான் இந்த பரீட்சைக்கு போயே ஆகணும். இல்லனா அப்பா தான் தோத்துடுவாரு. நீ எப்படி போவேன்னு நானும் பாக்குறேன்டி. அம்மா பணம் வாங்கிட்டு வர சொன்னாங்க. எதுக்குடா? தெரியல, அவசரமா பணம் வாங்கிட்டு வர சொன்னாங்க. சீக்கிரம். கடைக்கு இன்னும் பால் வந்து சேரல, அதுக்குள்ள காசுக்கு வந்துட்டான். எல்லாம் தலைவிதி. இப்படியா? மணிகண்டன், நீ வா. இல்லக்கா,
போயிடுச்சுக்கா தோட்டத்தில் தண்ணி பாய்க்குக்கா மண்டடிக்கலாம் நாசமா இருக்கா நீங்க போங்க நான் வந்துடுறேன். நீ வாடா அன்பு காசு கொடு கொடு அன்பு நீ வீட்டுக்கு போடா போடா நீ இலக்கிட்ட பரீட்சைக்கு போக வேண்டாம் வீட்ல இருக்க சொல்லுங்க